ஈரானுக்கு எதிரான போரில் இருந்து விலகும்படி அதிபர் டிரம்புக்கு ஆலோசகர்கள் அறிவுரை. இந்த ஆண்டு நடக்கும் நாடாளுமன்ற செனட் தேர்தலில் பின்னடைவு ஏற்படும் என எச்சரிக்கை. சமையல் எரிவாயு தட்டுப்பாட்டால் திருமண விழாக்களில் விருந்து சமைக்க முடியாத நிலை உருவாக வாய்ப்பு. மாற்று ஏற்பாட்டிற்கு அரசு உதவ சமையல் கலைஞர்கள் வலியுறுத்தல். திருச்சியில் இன்று நடக்கும் தேசிய ஜனநாயக கூட்டணியின் பொதுக்கூட்டத்தில் பங்கேற்கிறார் பிரதமர் மோடி. 5 வழித்தடங்களில் புதிய ரயில் சேவையையும் தொடங்கி வைக்கிறார். தமிழகத்தில் 10ஆம் வகுப்பு பொதுத் தேர்வு இன்று முதல் தொடக்கம். 9 லட்சம் பேர் எழுத உள்ளனர். பாமக தலைவர் ராமதாசுடன் சசிகலா சந்திப்பு. திமுக அதிமுக அல்லாத மாற்று கூட்டணி அமைப்பது தொடர்பாக ஆலோசனை. சமையல் எரிவாயு விலை உயர்வுக்கு எதிராக சென்னையில் மகிழா காங்கிரஸ் நடத்திய போராட்டத்தில் காங்கிரஸ் நிர்வாகி உயிரிழப்பு. மாரடைப்பால் உயிர் பிரிந்தது. இந்தியாவில் இருந்து வங்கதேசத்திற்கு குழாய் வழியாக 5000 டன் டீசல். நட்புறவின் அடிப்படையில் நேசக்கரம். IPL 2020 சீசனின் முதல் 20 நாட்களுக்கான அட்டவணை நாளை வெளியிடப்படும் என தகவல்.